பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்துக்கு மிகவும் அவசியமானதும் மிக அவசரமுமான செய்தியை மிகவும் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று உணர்த்தப்பட்டேன். இதன் வீடியோவை கூட நீங்கள் பெற்று இதுவரை எந்த ஆத்துமாக்கள் விடுதலை கொள்ளாமல் இருக்கிறார்களோ, உங்கள் வீட்டாராயிருக்கலாம், நண்பர்களாயிருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நீங்கள் அவர்களுக்கு இதை நீங்கள் அனுப்பி ஒரு சுவிசேஷ பணியாகவே நீங்கள் இதை மேற்கொள்ள முடியும். இதை நீங்கள் நிறைந்த அர்ப்பணிப்போடு செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். உங்கள் உண்மை தன்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எமக்கு பிரியமான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்களிடத்திலே நாம் ஒரு மதத்தை குறித்து பேசவில்லை. மதங்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு கடவுளை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் உங்களுடைய தெய்வ பக்தி வீணாகி விடாமல் ஒரு சரியான வழிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக உங்கள் மேல் கொண்ட அன்பினால் நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ரோமான் கத்தோலிக்கமா? அதுவும் இல்லை. அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவ மதமா? அதுவும் இல்லை. கடவுள் ஒருவர்தான். அவருக்கு மதம் என்று எதுவுமே இல்லை. மதங்கள் எதுவாயிருந்தாலும் அது ரோமான் கத்தோலிக்க மதமாயிருந்தாலும் பாரம்பரிய கிறிஸ்தவ மதமாயிருந்தாலும் அவை எல்லாமே மனுஷரால் உருவாக்கப்பட்டவைகளே என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மதங்களுக்கு அப்பால் இருக்கும் அந்த ஒரே ஒரு கடவுளை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அவர்தான் உங்களையும் எம்மையும் படைத்தவர். அவர் ஜீவனுள்ளவர். அவருடைய படைப்புகள் மற்றும் மனுஷராகிய நாமும் கூட அந்த படைத்தவரையே கரங்கூப்பி பணிந்து குனிந்து தொழுது கொள்ள வேண்டும். இதைத்தான் அந்த ஜீவனுள்ள தெய்வம் எதிர்பார்த்திருக்கிறது. மதங்களில் மனிதருடைய கைகளினாலே உருவாக்கப்பட்ட சொரூபம் பாருங்க. உதாரணமாக பார்க்க போனால் இயேசு சிலை, இன்னும் அங்கால பார்த்தால் மரியாள் சிலை, இன்னுமாக பல அச்சேஸ்டவர்கள் என்று சொல்லி சிலை, இப்படியெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மனிதர்கள். இன்னும் விக்கிரகங்களை கடவுளாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும்
கரங்கூப்பி பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுகிறோம் அல்லவா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் பாருங்கள், கைகளினாலே வரையப்பட்ட படங்கள், சித்திரங்கள் போன்றவற்றில் வழிபாட்டு முறைகளும் உண்டல்லவா? சிந்தித்து பாருங்கள். பொதுவாக சொல்ல போனால் அந்த கடவுளை, தெய்வங்களை மனிதர்களுடைய கைகளே தான் உருவாக்கி இருக்கிறது அல்லவா? அப்படியாயின் அவைகள் எல்லாம் அவைகளை படைத்த மனிதராகிய நம்மை அல்லவா தொழுது கொள்ள வேண்டும். சிந்தித்து பாருங்கள். அவைகள் தான் கரங்கூப்பி பணிந்து நமக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஏன்? நாம் தான் அவைகளை உருவாக்கி இருக்கிறோமே. இதை எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? ஆகவேதான் உங்களுடைய கடவுள் பக்தியை மதங்களுக்கு அப்பால் உள்ள அந்த மெய்யான தெய்வத்துக்கு நேராக திருப்ப உங்களுடன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு சகோதரன் எம்முடன் பேசும் பொழுது, அருமையானவர்களே, இதை குறித்து பேசும் பொழுது கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்ற அந்த மனித தத்துவத்தை பேசினார். நாம் அவரிடம் உடனே சொன்னது, சகோதரனே, அப்படியானால் அந்த கடவுள் நீங்கள் வீட்டை கூட்டும் அந்த தும்புக்கட்டையோடும் இருப்பார் அல்லவா? அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த கடவுள் அவ்வளவு தரங்கட்டு போய்விட்டாரா என்று கேட்டபொழுது அந்த சகோதரன் கோபிக்கவில்லை. அந்த சகோதரன் சிந்திக்க தொடங்கினார். அருமையானவர்களே, பின்னாட்களிலே அவர் தன்னுடைய மத அமைப்பிலிருந்து வெளியேறி மெய்யான தெய்வத்தை பின்பற்றும் ஒரு மனிதனாக மாறினார். அருமையானவர்களே, பிரியமான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அண்ட சராசரங்களையும் அதில் உள்ள அனைத்தையும் மனிதராய நம்மையும் படைத்த அந்த தெய்வம் யார் என்பதை முதலிலே நீங்கள் அறிய வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் மிகுந்த கடவுள் பக்தி உடையவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் அவரை அறியாமல் நீங்கள் பாதை மாறி நின்று ஏதோ ஒன்றை தொழுது கொள்ளுகிறீர்கள். நீங்கள் சரியான பாதையிலே வந்து நின்றால் தான் அவரை, அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இதை சரியான அந்த சரியான பாதையிலே நின்று நீங்கள் அவரை அறிய வேண்டும் என்றுதான் நாங்கள் இப்பொழுது பிரயாசப்படுகிறோம். அதை காண்பிக்கத்தான், அந்த சரியான பாதையை காண்பிக்கத்தான் நாங்கள் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உதாரணமாக, இன்றைக்கு நான் இலங்கை தேசத்தை பார்ப்போமே, மட்டக்களப்புக்கு நான் செல்ல வேண்டும் என்று வைப்போம். அந்த பஸ்ஸிலே அந்த மட்டக்களப்புக்கு செல்லுகிறோம் என்று சொல்லி நான் போயிட்டு யாழ்ப்பாண பஸ்ஸிலே ஏறி நின்றால் நான் போகிற இடம் சரியா இருக்குமா? பிறகு அதிலே நாம் அடம் பிடிக்க கூடாதே. ஏனென்றால் அது முடியாத காரியம். இன்றைக்கு நீங்கள் ஜெர்மனியில் இருக்கிறீர்கள். ஸ்ரீலங்காவிலே உங்கள் நண்பரிடத்திலே சென்று அவரிடத்திலே சில காலம் தங்க வேண்டும், அந்த நண்பரையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செல்லுவதாக இருந்தால் அந்த நண்பரை உங்களுக்கு சரியாக தெரிய வேண்டும், அந்த நண்பருடைய வதிவிடம் உங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அப்படியே இந்த உலகத்திலே வாழும் மனிதன்
இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் அவன் கடந்து போய் தெய்வத்துடன் வாழ வேண்டும் என்றால் அந்த இடத்தையும் அந்த தெய்வம் யார் என்பதையும் இந்த உலகத்திலேயே அவன் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஒரு சகோதரன் பேசும் பொழுது சொன்னார், இதுகளை குறித்து பேசும் பொழுது சொன்னார், எல்லாம் ஒரே கடவுள் தானே, எல்லாம் கடவுள் தானே, ஒரே கடவுள் தானே என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், அவர் ஒரு நண்பர் தான், நான் சொன்னேன், நண்பனே, உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய மகனுக்கு திருமணம் என்று வைத்துக் கொள்ளுவோம். பின்ன உன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற மருமகள், அந்த மகளை குறித்து எல்லாம் இந்த உலகத்திலே பெண்கள் தானே என்று சொல்லி ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு பெண்ணை உன்னுடைய வீட்டிலே மருமகளாக ஏற்றுக்கொள்ளுவாயா என்று கேட்டேன். கடவுள் என்று பேசின உடனே எல்லாம் கடவுள் தானே என்று சொல்லுகிறீரே, இதுக்கு என்ன பதில் என்று கேட்டேன். அவர் பதில் சொல்ல முடியவில்லை அவரால். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே சிலர் இப்படித்தான் வாழுகின்றார்கள். நாம் எப்படியும் வாழலாம் என்றும் வாழுகிறார்கள். நாங்கள் மரித்தபின் இந்த உலகத்திலே அவருக்காக ஏதாவது செய்யப்படும் மதக்கிரியைகளிலே நற்கிரியைகளிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் சிலர். ஏனென்றால் அவைகள் நம்மை அந்த தெய்வத்திடத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் பல பிறப்புகளை நம்புகிறார்கள். இவை எல்லாம் மதங்களால் உருவாக்கப்பட்டது. அது ஒரு நம்பிக்கை, ஒரு மதங்களால் மனுஷரால் உருவாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. ஆனால் ஜீவனுள்ள கடவுளின் வேதம் என்ன கூறுகிறது? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது. கவனியுங்க, நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மையான பிறப்பு இந்த மனித பிறப்பு. இந்த மனித பிறப்பிலேதான் நம்மை படைத்தவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த மேன்மையான பிறப்பையே நாம் நம்மை படைத்த கடவுளையும் அவரிடத்திலே செல்லும் வழியையும் அறிந்து கொள்ள உதவும். இல்லை என்றால் நம்மை விட மதியினர் இருக்க முடியாது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, சிந்தியுங்கள். இந்த உலகத்திலே கடவுளை தேடி அநேகர் பெரிய பெரிய கோபுரங்களை நாடி செல்லுகிறார்கள், கோவில்களை நாடி செல்லுகிறார்கள், புனித நகரம் என்று சொல்லி நினைத்து செல்லுகிறார்கள், புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள், யாத்திரை ஸ்தலம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள், அங்கும் இங்கும் என்று சொல்லி அந்த தேசம் இந்த தேசம் என்று சொல்லி ஓடி திரிகிறார்கள். ஏன்? இன்றைக்கு நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகின்ற ஜனங்கள் மத்தியிலும் இந்த குருட்டு நம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்கிறது. எங்கே ஜனம் கூடியிருக்கிறார்களோ அங்கேதான் தேவன் இருக்கிறார் என்று கூட அவர்கள் நினைச்சு அங்கொருக்கா இங்கொருக்கா என்று அலைந்து திரிவார்கள். இன்னுமாயோ இந்த இடத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறது, நாம் போனால் நாம் அங்கே பல விஷயங்களை கதைக்கலாம், பல காரியங்களை பார்க்கலாம், நம்முடைய பிசினஸ் காரியங்களை பார்க்கலாம், நம்முடைய தேவைகளை சந்திக்கலாம், இப்படி என்றெல்லாம் பலர் எண்ணுகிறார்கள். இந்த காலத்தில் விசுவாசி இவர்களும் இவ்விதமான இவர்களும் இந்த சத்தியத்தை அறிந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாகம். அருமையானவர்களே, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் மனுஷருடைய கைகளினாலே கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று அவரே சொல்லி இருக்கிறாரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் என்று மனுஷரிடத்திலே கேட்கிறாரே.
இவைகளை நீங்கள் கடவுளின் வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இப்படி உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த ஜீவனுள்ள கடவுள் யார்? பெரும் கோபுரங்களிலும் கோவில்களிலும் புண்ணிய ஸ்தலங்களிலும் புனித பூமி யாத்திரை ஸ்தலங்கள் இன்னுமாக பெருங்கூட்ட ஜனங்கள் நிறைந்த இடங்களிலே வாசம் செய்வதில்லை என்றால் அவர் எங்கே வாசம் செய்கிறார் என்ற கேள்வி உங்களிலே நிச்சயமாக எழும்புகிறது அல்லவா? இவ்வளவு காலமும் அவரை அறியாமலும் இன்னுமாக கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் மரித்தபின் எங்கே போவீர்கள்? இன்றைக்கு இவ்விதமாக நடக்கும் ஒரு குருட்டு நம்பிக்கையோடு வாழுகின்ற விசுவாசிகள் என்ற பெயரோடு வாழுகிறவர்களையும் தான் கேட்கின்றேன். நீங்கள் மரித்தவிற்கு எங்கே போவீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே நீங்கள் எங்கே போவீர்கள்? அருமையானவர்களே, கடவுள் ஒன்றுதானே? அப்படியாயின் இன்றைக்கு ஏன் கடவுள் கடவுள் என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிகிறார்கள்? எந்த கடவுளிடத்திலே போவீர்கள்? சிந்திங்க. ஒரு நிச்சயம் இல்லாமல் நாம் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மனிதன் கடந்து போவது மகா பயங்கரமானது. ஒன்றில் அவன் கடவுள் வாசம் பண்ணும் அந்த வாசம் செய்யும் தேசமாகிய பரலோகம் செல்ல வேண்டும், அல்லது பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கு அடைய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இரண்டில் ஒன்றை மனிதன் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னுமாய் இவ்விதமான குருட்டு நம்பிக்கைகளிலே வாழுகின்ற விசுவாச பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். அந்த ஜீவன் உள்ள கடவுள் யார் என்பதை சரியாக புரிய வேண்டும். மனுஷரோடு பேசுகிற அந்த ஒரே தெய்வம் யார்? கடவுளுடைய வேதமாகிய பரிசுத்த பைபிளில் ஏசாயா என்ற கடவுளுடைய தீர்க்கதரிசி மூலமாக இந்த உலகத்துடன் பேசுகிற அந்த தெய்வம் அங்கே 65வது அதிகாரம் 1 தொடக்கம் 2 வரை உள்ள வசனங்கள் மூலமாக பேசுகிறார். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த இந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லுகிறாரே. ஆம் பிரியமானவர்களே, அந்த ஜீவனுள்ள தேவன், நீங்கள் அறியாதிருக்கிற அந்த தேவன் உங்களை நோக்கி தம்முடைய அன்பின் கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். இதுவரை நீங்கள் அவரை அறியவில்லை, அறிய மாட்டோம் என்று நலமல்லாத வழியிலே உங்கள் நினைவுகளின்படி நடந்து முரட்டாட்டமான ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்த வழியிலே உங்கள் இஷ்டம் போல் நடந்து தெய்வத்தை தேடி தேடி அலைகிறீர்கள். உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் வீணாகி, அருமையானவர்களே, வெறும் கனவாகி, கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரே, கடவுளுக்கு கண்ணில்லையா, என்னுடைய வேதனைகள் அவருக்கு தெரியவில்லையா,
என்னுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை அவர் கேட்கவில்லையா? என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லையே, ஒரு ஆறுதல் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, மனுஷர்களால் நான் கைவிடப்பட்டிருக்கிறேனே, ஏமாற்றப்பட்டிருக்கிறேனே, என்னை விசாரிப்பார் ஒருவருமே இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு பல வழிகளிலே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் நம்பியிருந்த அனைத்துமே என்னை கைவிட்டு விட்டதே. என் உள்ளத்துக்குள்ளே அடக்கி வைத்திருக்கும் வேதனைகளை நான் சொல்லி ஆறுதலடைய ஒரு தெய்வம் இல்லையே, அந்த தெய்வமும் அதை கேட்டதாக தெரியவில்லையே, அல்லது எந்த ஒரு மனுஷனையும் என்னால் நம்ப முடியவில்லையே என்று சோர்வடைந்த நிலையிலே இதோ ஏதோ எனக்கு கிடைக்கிறதை சாப்பிட்டோம், குடித்தோம், வாழுகிறோம், செத்து போகிறோம் என்ற விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நண்பனே, சகோதர சகோதரியே, இதுவரை நீங்கள் நம்பியிருந்த இந்த உங்கள் நம்பிக்கைகள் எல்லாமே உங்கள் கண்ணீரை காணவில்லை, உங்கள் கூப்பிடுதலை கேட்கவில்லை. உண்மையே, இது உண்மைதான் அருமையானவர்களே. இப்போ இறுதியிலே இது என் விதி, இது என் தலைவிதி, இதை நான் அனுபவித்தே தீர வேண்டும் என்று முடிவோடு நீ இருக்கும் மகனே, மகளே, அந்த விதியையும் தகர்த்தெறிந்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதியதொரு வாழ்க்கையை கொடுக்கவே அந்த ஜீவனுள்ள தெய்வம் தமது அன்பின் கரத்தை இன்றைக்கு உனக்கு நேராக நீட்டிய வண்ணமாகவே இருக்கிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னுடன் பேசுவதை உன் காதுகள் கேட்கவில்லையா? ஏசாயாவிலே 43ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தையே நீங்கள் அதை வாசித்து அறியுங்கள். இன்னுமாக அந்த தெய்வம் பேசுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறும் அவருடைய சத்தம் உன் காதுகளிலே விழவில்லையா? தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் உங்களை தாங்குவேன், இனி மேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று பேசுகிறாரே. ஏசாயா 48ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. சொல்ல முடியாத வேதனைகள் சொல்ல வழியன்றி தவிக்கிறாயோ, சொல்ல முடியாத வேதனைகள் சொல்ல வழியன்றி தவிக்கிறாயோ, தாய் போல மார்புடனே உன்னை சேயாக அணைத்து கொள்வார், தாய் போல மார்புடனே உன்னை சேயாக அணைத்து கொள்வார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு அன்புள்ள தெய்வம் உண்டா? யார் இந்த தெய்வம்? யார் இந்த ஜீவனுள்ள தெய்வம்? இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை இதுவரை நான் அறியாமல் போனேனே என்று உங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் உருவாகிறதல்லவா? அருமையானவர்களே, இந்த அன்பின் தெய்வத்துக்கு விரோதமாக நீங்கள் பாவங்கள் செய்து அக்கிரமங்களை நடப்பித்து நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள், இந்த தெய்வத்தை அறியாமலே இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அந்த பாவம் உங்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்கி வைத்திருக்கிறது. நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் வேதனை, உங்களுடைய வேதனைகளுக்கு காரணம், உங்களுடைய துக்கங்களுக்கு காரணம், உங்களுடைய சலிப்புகளுக்கு காரணம், உங்களுடைய சோர்வுகளுக்கு காரணம்
உங்கள் பாவங்கள். அவருக்கு விரோதமாக, படைத்த தெய்வத்துக்கு விரோதமாக செய்து வருகிற பாவ அக்கிரமங்கள், அதன் மூலமாக நீங்கள் அவரை எப்பொழுதுமே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை வெறுக்கவில்லை. உங்களில் இருக்கிற அந்த பாவங்களைத்தான் அவர் வெறுக்கிறாரே தவிர உங்களை அவர் நேசிக்கிறார். அருமையானவர்களே, தேவன் உங்கள் மேல் கொண்ட அன்பினாலே நீங்கள் உங்கள் பாவத்தால் அழிந்து போகக்கூடாது என்றும், அந்த பாவ சேற்றிலே இருந்து உங்களை மீட்டெடுத்து தமது பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அருமையானவர்களே பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வர சித்தம் கொண்டார். துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாக்க அவதாரங்கள் பூமிக்கு வந்ததாக மதவேதங்கள் கூறுகிறதல்லவா? இது உண்மையா? உண்மையாயின் இதில் நாம் இருக்கின்ற நாம் எல்லாரும் நல்லவர்களா? ஜீவனுள்ள தேவனின் வேதம் கூறுகிறது, நாம் அனைவருமே பாவிகள், பாவம் செய்து தேவனுக்கு விரோதிகளாயிருக்கிறோம். ஆகவே நாம் கடவுளிடம் ஒப்புரவாக வேண்டும். கடவுள் பரிசுத்தராயிருக்கிறார், நாம் பாவிகளாயிருக்கிறோம். நாம் அவரிடத்திலே செல்ல நம்முடைய பாவங்கள் பெரிய தடையாயிருக்கிறது. மனிதனுடைய நிர்பந்தமான இந்த நிலையை அந்த தெய்வம் காண்கின்றது, பார்த்து கொண்டே இருக்கிறது. இவனுடைய நிர்பந்தமான நிலையை பார்த்து வேதனைப்படுகிறார். அந்த தேவன் மனிதன் மேல் கொண்ட அந்த அன்பினாலே தம்மையே வெறுமையாக்கி பரலோக மேன்மையை திறந்து மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர்தான் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அவர் பாவம் இல்லாத பரிசுத்தர், பாவம் இல்லாமல் பிறக்க ஒரு கன்னிகையின் கற்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். அவர் மனுஷருக்கு தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுவதை நீங்கள் பரிசுத்த பைபிளிலே யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். கவனியுங்க அருமையானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவானவர் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த கடவுள் அல்ல. அவரே ஆதியும் அந்தமுமாய் இருப்பவரும் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த சிருஷ்டிகரான சர்வவல்ல தேவன். அவர் இயேசு என்ற நாமத்தினாலே மனித அவதாரமாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். இயேசு என்ற பெயரும் அதன் அர்த்தமும் இயேசு பிறப்பதற்கு முன்னமே பரலோகத்தால் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அதை நீங்கள் அறிய வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது பாவங்களிலே இருந்து மீட்டெடுப்பார் என்று தேவதூதனால் வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் இயேசு என்ற பெயருக்குரிய அந்த அர்த்தம். அருமையானவர்களே, ஆகவே இரட்சகர் இயேசு இந்த உலக நியதியின் படி பிறக்க ஒரு ஸ்திரியின் கற்பம் தேவைப்பட்டது. ஆகவே அவர் பாவமில்லாமல் பிறக்க ஒரு கன்னிகையின்
கற்பம் அவருக்கு தேவைப்பட்டது, அவ்வளவுதான். ஆகவேதான் நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று கூறுவதை இந்த பரிசுத்த பைபிள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்திலே நீங்கள் காணலாம். அடுத்ததாக பாருங்கள், பரிசுத்த பைபிளிலே யோவான் 8ஆம் அதிகாரம் 23வது 24வது வசனங்களை கவனியுங்கள். இயேசு சொல்லுகிறார், வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல. பின்னாகவே அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீங்கள் அறிய வேண்டும் என்னென்றால், இப்பொழுது அங்கே உயர்வில் இருந்து உண்டானவர், அந்த உயர்வில் இருந்து, அதாவது தேவன் உயர்வில் இருக்கிறவர், மனிதன் தாழ்ந்த இடத்திலே இருக்கிறார். இவன் பாவம் காரணமாக அந்த பரிசுத்த இடத்திலே அவன் செல்ல முடியாது. பின் ஆகவே இந்த நிர்பாக்கியமான இந்த நிலையிலே, இந்த தேவனோடு தொடர்பு அவனுக்கு முடியாதிருக்கிற இந்த நிலையிலே, இந்த தேவனே தம்மையே வெறுமையாக்கி அங்கே அந்த உயர்வில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? தன்னையே தாழ்த்தி இந்த தாழ்ந்த இடத்திற்கு அவனை தேடி வருகிறார். அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதிலிருந்து நீங்கள் அறிய வேண்டியது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவ பரிகாரியாக வானத்தில் இருந்து மனித சாயலாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் கடவுள் அவர்தான். அவர்தான் இப்பொழுது மனுஷரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மனித குலத்துக்கு ஒரே ஒரு கடவுள், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வசனம் 24 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தவர் சொல்லுகிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். முன்பு பார்த்தோம் அல்லவா? நாங்கள் முன்பு பார்த்தோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தம் செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பின் ஆகவே நான் பிதா என்று அவர் கூப்பிடுகிறேனே, நானே அவர். எங்கே? வானத்தில் இருக்கின்ற, பரலோகத்தில் இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவாகிய சர்வ வல்ல தேவனே நான் என்று, அதாவது பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வந்திருக்கிற தேவனே, உங்களை மீட்டெடுக்க, நம்மை மீட்டெடுக்க வந்திருக்கிற தேவன் நான் என்பதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும் என்பதை அங்கே சுட்டி காட்டி சொல்லுகிறார். நீங்கள் அப்படி விசுவசிக்கும் பொழுது பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இல்லை என்றால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள், அதாவது நித்திய நரக அக்கினியிலே நீங்கள் பங்கடைவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் எந்த மதத்தவர்களாயும் இருக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறாது போனால், அருமையானவர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. அது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். தேவன் மனித அவதாரம் எடுத்து இயேசுவாக இந்த உலகத்திற்கு வருவதற்கு
சுமார் 750 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா என்ற அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பேசிய வார்த்தையை ஒரு விசை கேளுங்கள். 43ஆம் அதிகாரத்திலே 10 தொடக்கம் 13 வரை நீங்கள் கவனியுங்கள். கவனித்தீர்களானால் அங்கே அவர் சொல்லுகின்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்ற வார்த்தையானது அவரே ஒரே கடவுள் என்று அறிய முடிகிறது. ஆகவே நானே அவர் என்று நீங்கள் அறிய வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் விசுவசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று அந்த தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்த பைபிள் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசு இந்த உலகத்திலே மனித சாயலாய் இருந்து பேசும் வார்த்தையை கவனியுங்கள். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், அதாவது கவனியுங்கள், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலே இருக்கிறவருமான மனுஷகுமாரன் என்று தம்மை குறிப்பிடுகிறார். ஆகவே அவர் மனுஷகுமாரனாக, நமக்குடைய இரட்சகராக, பாவ பரிகாரியாக, பாவத்துக்கான அதாவது பாவத்துக்கு பரிகார பலியாக இந்த பூமியிலே அவர் வந்திருக்கிற அதே வேளையிலே பரலோகத்திலும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அங்கே இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இயேசு மனித அவதாரமாக இந்த உலகத்திலே இருக்கும் அதே வேளையிலே பரலோகத்திலே சர்வவல்ல தேவனாக இருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிய முடிகிறது அல்லவா? இது எப்படி என்று சொல்லி நினைக்கிறீர்களா? ஆம் அருமையானவர்களே, அவர்தான் கடவுள். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், உங்கள் பக்தி மெய்யான கடவுள் பக்கம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். மெய்யான பக்கம் திரும்ப வேண்டும், மெய்யான கடவுள் பக்கம் திரும்ப வேண்டும். கடவுள் ஒருவர் தான் அருமையானவர்களே, அவர்தான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்று திட்டமும் தெளிவுமாக உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அருமையானவர்களே. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே வழி என்றார். நானே வழி என்று இயேசு இந்த உலகத்திற்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி விட்டார். இந்த வழியால் மாத்திரமே ஒருவர் படைத்த தேவனிடத்திலே, அதாவது பரலோகம் செல்ல முடியும், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். அருமையானவர்களே, நானே சத்தியம் என்றார். இந்த உலகத்திலே சத்தியம் என்ற போர்வையிலே இருக்கும் அனைத்தும் பொய் என்றும், இயேசுவாகிய சத்தியத்தை அறிந்தால் மட்டுமே நீங்கள் பாவ அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை ஆவீர்கள் என்றும் இந்த உலகத்துக்கு அவர் சொல்லிவிட்டார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம், இந்த உலகத்திலே சத்தியங்கள் என்று பல உண்டு, சொல்லுவார்கள். பல சத்தியங்கள் சத்தியம் என்று சொல்லுவார்கள். அவையெல்லாம் பொய் அருமையானவர்களே. ஆகவே சத்தியம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அடுத்தது சொன்னார், நானே ஜீவன் என்றார். ஆகவே பாவத்தினால் மனிதன் இழந்து போன அந்த ஜீவனை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த மனுக்குலத்தின் பாவங்களை தம்மீது அவர் ஏற்றுக்கொண்டு பாவ நிவாரண பலியாக இரத்தம் சிந்தி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அருமையானவர்களே. ஆகவே கடவுள் இயேசுவை தன் சொந்த இரட்சகராகவும் தன் தேவனாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறவன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். இவ்வுலகத்திலே பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக அவன் மாறுகிறான் அருமையானவர்களே. ஆகவே அருமையானவர்களே, இந்த நற்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பனே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அதாவது பாவ மன்னிப்பு இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து
விடுதலை பெறும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை, யெகோவா என்ற நாமமும் இல்லை என்று பரிசுத்த பைபிள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, உங்கள் பாவங்கள் எதுவானாலும் அவை எவ்வளவு பெரிதானது கொடூரமான பாவங்களாய் இருந்தாலும் நான் பாவி என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க. ஒத்துக்கொண்டு பாவ உணர்வடைந்து என் தேவனுக்கு விரோதமாக நான் இவ்வளவு காலம் அறியாமல் இருந்தேனே, நான் பாவம் செய்தேனே என்று பாவ உணர்வடைந்து மனம் கசந்து அந்த இரட்சகர் இயேசு அண்டை வா. நிச்சயமாக அவர் உனக்கு மன்னிப்பு அளிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே அவரால் மன்னிக்கப்பட முடியாத பாவம் எதுவுமே இல்லை அருமையானவர்கள். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவியாயிருந்தாலும் அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. மதங்களோ அல்லது மத கிரியைகளோ புண்ணிய ஸ்தலங்களோ ஆறு நதி குளங்களோ நற்கிரியைகளோ உங்கள் பாவங்களை கழுவாது. மத குருக்களோ உங்களுடைய பாவங்களை கழுவ முடியாது. அல்லது பூசைகளோ அல்லது வேறு எதுவுமே உங்களுடைய பாவங்களை கழுவ முடியாது. அல்லது ஒரு குருவானவரிடத்திலே சென்று இன்றைக்கு பாவ அறிக்கை செய்வதனாலே உங்களுடைய பாவங்கள் கழுவப் போவதில்லை. அது வேதத்திலே இல்லாத ஒழுங்குகள். ஆகவே அருமையான தேவன் கொடுக்காத ஒழுங்குகள். இந்த ஒழுங்குகளை நாம் பின்பற்றுவோமாயின் நாம் தேவனுக்கு துரோகிகளாய் நாங்கள் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவே உன் பாவ பரிகாரி. இயேசு கிறிஸ்து தான் உன் பாவ பரிகாரி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை அண்டை வா, பாவத்தோடு வா. அவருடைய மாபெரும் அன்பை அங்கே காண முடியும். உன்னுடைய பாவத்துக்காக உன்னுடைய சாபங்களுக்காகவே அவர் சிலுவையிலே இந்த கொடூர தண்டனையை அவர் அனுபவித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி கர்த்தர் இயேசு அங்கே சுட்டி காட்டுகிறதை யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் காணலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு இவ்வுலக மரணம் ஒரு முடிவல்ல. கடைசி நாளிலே அவனை அவர் உயிரோடே எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் உயிரோடே எழுந்தார். இது கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல அருமையானவர்களே. ஆகவேதான் இயேசு மரித்து போன தெய்வம் அல்ல, அவர் உயிருள்ள தெய்வம். அவர் உயிருள்ள தெய்வம். அந்த உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே பிரியமான நண்பர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, விசுவாசி என்ற பேரோடு மூட நம்பிக்கையிலே புதைந்து கிடக்கிற சகோதர சகோதரிகளே, இயேசுவே மெய்யான தெய்வம் என்றும் அவரே நம்மை பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பவர் என்றும் எனக்காக இரத்தம் சிந்தியவர் அவர்தான் என்றும் அவர்தான் பாவ பரிகாரி என்றும் இன்றைக்கு நீ விசுவசிப்பாயாயில் நீ உடைந்த உள்ளத்தோடு அவரிடத்திலே வந்து உன்னுடைய பாவங்களுக்கு உன்னுடைய மூட நம்பிக்கைகளுக்கு நீ மன்னிப்பு கேட்பாய் என்றால் நிச்சயமாக அவர் உன்னை அணைத்துக் கொள்ள அவர் தம்முடைய கரங்களை விரித்த வண்ணமாகவே இருக்கிறார். ஒரு விஷயம் எல்லாருமாக நீங்கள் எழுந்து நில்லுங்க. ஜீசஸ் எல்லாம் நீர் இயேசுவே, என்னுயிரும் நீர் இயேசுவே, என் வாழ்வு நீர் இயேசுவே, பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் நீர் இயேசுவே, பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் நீர் இயேசுவே,
எல்லாம் நீர் இயேசுவே, என்னுயிரும் நீர் இயேசுவே. பாவியாய் நான் அலைந்தேன், பாதை தடுமாறினேன். பாவியாய் நான் அலைந்தேன், பாதை தடுமாறினேன். உலகில் பாவியை கேட்க பரிகாரம் நீர் இயேசுவே. உலகில் பாவியை கேட்க பரிகாரம் நீர் இயேசுவே. எல்லாம் நீர் இயேசுவே, என்னுயிரும் நீர் இயேசுவே. மகிழை நான் இழந்தேன், மனம் நொந்து நான் அழுதேன். மகிழை நான் இழந்தேன், மனம் நொந்து நான் அழுதேன். மன்னாதி மன்னல் மனதுருகும் மருமகன் நீர் இயேசுவே. மன்னாதி மன்னல் மனதுருகும் மருமகன் நீர் இயேசுவே. எல்லாம் நீர் இயேசுவே, என்னுயிரும் நீர் இயேசுவே. தீக்கற்று நான் இருந்தேன், சிலுவையை நான் மறந்தேன். தீக்கற்று நான் இருந்தேன், சிலுவையை நான் மறந்தேன். தாவீதின் வேரும் தேவ மைந்தனும் தயவும் நீர் இயேசுவே. தாவீதின் வேரும் தேவ மைந்தனும் தயவும் நீர் இயேசுவே. எல்லாம் நீர் இயேசுவே, என்னுயிரும் நீர் இயேசுவே. என் வாழ்வும் நீர் இயேசுவே. பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் நீர் இயேசுவே. பொல்லாத உலகில் பொருளேதும் வேண்டாம், பரம்பொருள் நீர் இயேசுவே. எல்லாம் நீர் இயேசுவே, என்னுயிரும் நீர் இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.